உங்கள் வீட்டில் கிச்சனில் ஃபேன் போட்டிருக்கீங்களா? அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயில் படிஞ்சு டஸ்ட்டு படிஞ்சு க்ளீன் பண்ணவே முடியாத அளவு இருக்கா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கெட்டில் நிறைய சுடு தண்ணி எடுத்துக்கங்க. இது காஸ்டிக் சோடா லிக்விடாக ஆயிடுச்சு. அது ஒரு 10 ml அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற ரெக்கையை தண்ணியில் போட்டு வைக்கலாம். 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் மட்டும் போட்டால் போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற லிக்விடை யூஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சோம்னா ரொம்ப அழகாக இந்த கரையெல்லாம் விட்டு வந்துடுது. எவ்வளவு கடினமான ஆயில் பிசுக்காக இருந்தாலும் சுடு தண்ணியில் காஸ்டிக் சோடா மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சோம்னா ஒரே நிமிஷத்தில் அழகாக விட்டு வந்துடுது. இதுக்காக நம்ம யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடணும்னு தேவையில்லை. எக்ஸாஸ்ட் பேனு, கிச்சனில் இருக்கிற சீலிங் பேன் இதையெல்லாம் ரொம்ப அழகாக 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. சிம்னியோட பிளேட்டு கூட இந்த மாதிரி ஃபில்டரையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு கூட. கெமிக்கல் விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா காஸ்டிக் சோடா கிடைக்கும். ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகி போயிடும். ஆயில் பிசுக்கு இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் ரொம்ப நேரம் காஸ்டிக் சோடாவில் ஊற வைக்கக்கூடாது. அதோட பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு வந்து கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த இதை காஸ்டிக் சோடா அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மினிமம் 1 நிமிஷம் மட்டும் காஸ்டிக் சோடா தண்ணியில் போட்டு வச்சோம்னா போதும். எவ்வளவு ஆயில் ஸ்டெயினோட குப்பை படிஞ்சிருந்தாலும் ஈஸியாக வந்துடும். இந்த ரெக்கையிலேயே உங்களுக்கு வித்தியாசம் அழகாக தெரியும். இந்த ஃபேன் எவ்வளவு சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் தண்ணிக்குள்ளே ஊற வச்சோம்னா போதும். எடுத்துட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் வச்சு பாத்திரம் கழுவுற லிக்விடோ இல்லை ஏதாவது ஒரு லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக க்ளீனாகி வந்துடும். பண்ணிடுச்சு பாருங்கள். க்ளீனிங் வேலை இனிமேல் உங்களுக்கு ஒரு கவலையே இல்லை. ஒன்லி காஸ்டிக் சோடா இருந்தால் போதும், எல்லா பொருளையும் பளபளன்னு க்ளீன் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.